அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டன. குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள். எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழ இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும், குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் மிதமான மழை பெய்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக காலை வேளையில் வெயிலின் தாக்கம் மீண்டும் அதிகரிக்கும் காரணமாக தமிழகத்தில் மாலை நேரங்கள் பிறகு மழையின் தாக்கம் தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக காலை நேரங்களில் 36 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரை வெயிலின் தாக்கம் பதிவாகும் என அறிவிக்கப்பட்டாங்க. அதன்படி மாலை அல்லது இரவு நேரங்களில் மழையின் தாக்கம் தொடர்ச்சியாக நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் கனமழை அதிக கனமழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக இந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழக புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். அதே சமயம் நாளை நாட்கள் வட தமிழகத்தில் அநேக இடங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதியிலும் தென் தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள் ஆகிய பல்வேறு இடங்களுக்கும் தமிழகத்தில் மழையின் தாக்கம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர். அதன்படி நாளை நாட்கள் பொறுத்தவரை நீலகிரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கனமழை நீடிக்கும் என தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 4 முதல் 5 நாட்கள் மழையின் தாக்கம் நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான முதல் அவ்வப்போது இடியுடன் கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 36 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா, குமடல் பகுதியில் சிறுவாலி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.